போட்டோகிராஃபி மாதிரியான விஷயம்லாம் சுக்கிரனும் இவருங்க யாரு சுக்கிரனும் புதனும் ஓகேங்களா. இதுக்கு அடுத்து அதை ஃப்ரேம் பண்ணி மாட்டணும்னா சனி வந்துருவாரு. என்னன்னு பார்க்கலாமா? வணக்கம் சார் பிரகாஷ் காலை கோயம்புத்தூர். கடன் சுமை கட்டுக்குள் இல்லை. புகைப்பட தொழிலும் சரிவர இல்லை. காரணம் என்ன ஐயா? எதிர்காலம் எப்படி இருக்கிறது? புகைப்படம் டேட் கரெக்டா கொடுத்துருக்கீங்களா? ஓகே. இந்த போட்டோகிராஃபி மாதிரியான விஷயம்லாம் சுக்கிரனும் இவருங்க யாரு சுக்கிரனும் புதனும் ஓகேங்களா. இதுக்கு அடுத்து அதை ஃப்ரேம் பண்ணி மாட்டணும்னா சனி வந்துருவாரு. என்னன்னு பார்க்கலாமா? ஓகே 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 26/9 26/9 1982 நீங்க 82 ஓகே 1982 காலை 5:20 காலை 5:20 வந்திருக்கிறீங்க கோயம்புத்தூர்ல. சரி. தனுசு ராசி. நீங்களும் தனுசு ராசி போராட நட்சத்திரமா? நீங்க என்ன சொன்னீங்க? தொழில் சரியா உள்ளவரும் தொழில் சரியா போலன்னாரு. நீங்களும் தனுசு ராசி தொழில் சரியா போலன்றீங்க. உண்மைதான். இந்த இடத்துல என்னன்னாக்கா இன்னொரு ஒரு விஷயத்த பாத்தீங்களா? என்ன விஷயம் சொன்னது இதுதாங்க ஜோசியம். உங்களுக்கு ஏன் இந்த திரைப்படம், படம், போட்டோகிராஃபி மாதிரியான அமைப்புகள்ல ஏன் உங்களுக்கு ஆர்வம் வருது? லக்னத்துல தனி சுக்கிரன் வந்துடுறாரு. அடுத்ததாக புதனும் சுக்கிரனும் நல்லா இருக்கணும்னு சொன்ன அமைப்புகள்ல இந்த இடத்துல புதன் உச்சமாகி சனியோட சேர்ந்திருக்கிறாருங்க. இந்த அமைப்புகள்ல தான் கண்ணாடி சனி. ஓகேங்களா? ஃப்ரேம் போட்டு கண்ணாடி போட்டு வைக்கிறதெல்லாம் சனி. படமாக்குறது வந்து புதனும் சுக்கிரனும். அந்த அமைப்புகள்ல இந்த ஜாதகமே நல்லா தான் இருக்கு. சரி கேள்வி என்ன கேட்டீங்க? கடன் சுமை அதிகமாயிட்டு போகுது. ஆமாங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு 6 மாசமா இப்பதான் சொன்னேன். நீங்கன்னு இல்ல. பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாம் தனுசு ராசிக்கு ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியே இருக்காங்க. ராசி பலன் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். சீக்கிரமா வந்துரும். அந்த வந்த பிறகு நீங்களே பார்த்து இது பண்ணுங்க. சரி இப்ப என்ன தசை நடக்குது? என்ன தசை நடக்குது? ராகு தசை நடக்குது. ராகு தசையில உங்களுக்கு சனி புத்தி போய்க்கிட்டு இருக்கு. ஜனவரில இருந்தே டல்லு. அப்போ ராகு தசையில சனி. ஆமா. ராகு தசையில சனி கொஞ்சம் சுமாரா இருக்குங்க. ஆனா பெரிய அமைப்புகள் இருக்காது. நட்பு ஸ்தானத்துல இருக்கக்கூடிய கிரகம். இது ஒரு அமைப்புகள்ல வந்துருது. சனி கிட்டத்தட்ட இந்த இடத்துல உச்சத்தை நெருங்கி விட்டார் அப்படின்னு சொல்லலாம். லக்ன பாவகம் 25. இந்த இடத்துல ராகு திசையில சனி நடக்குது. ராகு இங்க லாபஸ்தானத்துல தான் இருக்காரு. சுபரோட தொடர்புல இருக்காரு. என்ன விரையாதிபதியோட தொடர்புல இருக்காரு. ஆனா உங்களுக்கு இந்த தொழில் வரும். கட்டுக்குள்ள கடன் வரும். சனி இருக்கிற வரைக்கும் இந்த ஓகே. உங்களுடைய 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்தை தொடர்பு கொண்டு இந்த 2026 பிப்ரவரி வரைக்கும் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கிற ராகு தசையில ராகு தசையில சனி புத்தி. ஓகே. ராகு தசையில சனி புத்தி. இப்ப நடக்கிற ராகு தசை குரு புத்தியும் சரி, ராகு தசை சனி புத்தியும் சரி, உங்களுக்கு 2026 11ஆம் மாசம் வரைக்கும் கடன் அமைப்புகளை கொடுத்து, அதற்கு பிறகு இப்ப இருக்கிற தொழில்கள்லயே மேன்மை வரக்கூடிய அமைப்புங்க. ராகு தசை புதன் புத்தி நல்ல அமைப்புல நிரந்தர வருமானம் அப்படி இப்படின்ற மாதிரியான நல்ல தன்மை கண்டிப்பாக இருக்கும். இந்த 6, 8 அமைப்புகள் சில நேரத்துல இப்படிதாங்க ஏதாவது ஒரு குழப்பங்களை பண்ணிரும். இந்த தன்மையில குரு 5ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளாம நேரடியா பாத்தீங்கன்னா இல்ல இந்த வீட்டுக்கு லாபத்துல இருக்காரு. 5ஆம் வீட்டு அமைப்புகள்ல தாங்க நல்ல பலன் செய்வாரு. இப்ப மட்டும் ஒரு மாதிரியான அமைப்பு இருக்குங்க. அவருக்கு பிடிக்காத ஆகாத நீச்சனுடைய வீடு அப்படின்றது அந்த பலம் குறைவு அப்படின்ற மாதிரி வரும். சரிங்களா?